Good afternoon students. நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் லெசன்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கா பார்த்தோம். லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அல்ல, அடிப்படை கடமைகள் சொல்லுவாங்க. டியூட்டிஸ்னா கடமைகள். அந்த கடமைகள் என்னன்றது நமக்கு வந்து டியூட்டி ஒரு ரைட்ஸ் இருக்கிற மாதிரியே டியூட்டிஸும் இருக்கு. எப்படி நமக்கு வந்து பிறந்த பொழுதே உரிமைகள் இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி நமக்கான கடமைகள் இருக்கு. என்னென்ன கடமைகள்னு கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு 11 கடமைகள் கொடுத்திருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். These are in the form of duties and responsibilities of citizens. இது வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The original constitution which came into force with, அதாவது ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணது 26 ஜனவரி 1950ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரைட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அதுல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி சொல்லல. அதுக்கப்புறம் வந்து these were incorporated in the constitution by the 42nd Amendment Act of 1976. 1976ல 42nd Amendmentல பத்தி அப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இருக்குன்றத கொண்டு வந்தாங்க. அதுல 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு டியூட்டிஸ் என்னன்றதை பார்க்கலாம். Respect for the constitution and its ideals and institutions, the national flag and the national anthem. ஐடியல்ஸ்னா நம்மளுடைய சிம்பிள்ஸ், நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா, தேசிய கொடி, தேசிய பாட்டு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட்னா மதிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார், டு ஃபாலோ த செரிஷ் த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். சுதந்திரத்திற்காக போராடினவங்க நம்மளுடைய நேஷனல் ஸ்ட்ரகிள், தேசிய விடுதலை போராட்டத்திற்கு போராடியவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய லட்சியங்களை நம்ம மதிக்கணும். அதுக்கப்புறம் டு uphold and protect the sovereignty, unity and integrity of India. protect sovereignty, இறையாண்மை, ஒற்றுமை, integrity of India, ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். டு defend the country and render national service when called upon to do so. அதாவது நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா, கண்ட்ரிக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளே முன்ன போய் நின்று நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஃபைட் பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணணும். To promote harmony and spirit of common brotherhood amongst all the people of India, presenting religious, linguistic, regional or sexual diversities, to renounce practiced derogatory the dignity of women. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சமய, மொழி, பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவர் மனதிலும் என்ன சொல்லியிருக்காங்க, சகோதரத்துவத்தை வளர்க்கணும், சகோதரத்திற்காக பாடுபடணும், பெண்களை இழிவு செயல்களை செய்ய விடக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட் பார், டு வேல்யூ அண்ட் preserve the rich heritage of our composite culture. நம்முடைய பாரம்பரியமிக்க பண்பாட்டுகளை போற்றி வளர்க்கணும். To protect the improve the natural environment of including forest, lakes, rivers and wildlife and have compassion on living creatures. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய விலங்கினங்கள், காடுகள், ஏரிகள், ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணுமா, உயிரினங்கள் நம்ம அதை வந்து கருணையோட என்ன பண்ணோம், பாதுகாத்து வளர்த்துக்கணும், பாதுகாத்து செய்யணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புலிலாம் இருக்கு, புலி வேட்டையாடக்கூடாது, அதெல்லாம் என்ன பண்ணோம், அதாவது நமக்கு ப்ராப்ளம் ஏற்படாது, அது காட்டில் தான் இருக்கு, அங்கே போய் காட்டில் போய் அதில் வந்து நம்ம வேட்டையாடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி ஆஃப் ரிஃபார்ம். சயின்டிஃபிக் ரிப்பர்ச் அப்படின்னா அறிவியல் உணர்வு, மனித நேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்கணும். ஓகேவா. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் ஃப்ரம் வயலன்ஸ். அதே மாதிரி நம்ம பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்னன்னா, நம்ம பஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, இப்போ பஸ்ல போவோம், கிறுக்குவோம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி கண்ணாடியெல்லாம் உடைப்போம், அந்த மாதிரிலாம் செய்ய, பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அது கவர்மெண்ட் சொத்து இல்லையா, அந்த பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். வயலன்ஸ்னா நம்ம வன்முறையில ஈடுபடக்கூடாது. To strive towards excellence in all spheres of individual and collective activity, so the national constantly rises to higher levels of endeavor and achievements. தனிப்பட்ட முறையில் எந்த கூட்டு செயற்பாட்டிலும் ஈடுபடுறதோட ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா. டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் அண்ட் ப்ரிவென்ட் the parent and guardian to the child or ward up to the age of 14 years. அதாவது 14 வயது வரை உள்ள குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, பெற்றோர் அல்லது காப்பாளர் குழந்தைகள் கல்விக்கான வாய்ப்புக்கு வகை செய்தல் வேணும். அதாவது நம்ம வீட்டு பக்கத்துல வந்து சைல்டு லேபர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களை என்ன பண்ணோம்னா, நமக்கு சைல்டு லேபர்ல இருந்தாங்கன்னா அவங்களை இட்டு போய் ஒரு காப்பகத்திலயோ இதுலயோ விட்டு அவங்கள படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவா? இதெல்லாமே நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எங்க இருக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளில 1976ல சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நமக்கு 26 ஜனவரி 1950ல கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன்கள் பராமரிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. மூத்த குடிமகன்கள்னா வயதானவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள மூத்த குடிமக்கள். அது 2007ல சட்டமா ஏற்றாங்க. இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு, அதாவது ஒருத்தர் பெரியவிட்ட ஆயிட்டு பெரியவங்களா வந்து அவங்க மேரேஜ் ஆயிட்டாங்கனாலும் அவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய குழந்தை பெற்றோர்களையும் அவங்களுடைய வயதானவர்களையும் பாதுகாக்கணும். அதுக்கான சட்டப்பூர்வமா கொண்டு வரப்பட்டதான் 2007. அதுக்கு தான் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட்னு சொல்றது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. இந்திய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்றது அதான். மனித உரிமைகள் ஆணையம், இந்திய மனித உரிமைகள் ஆணையம். அதுக்குதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சொல்றாங்க. இது எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா, The National Human Rights Commission is an autonomous body constituted on 1920 October 1930 under the Protection of Human Rights Act of 1993. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993ல கொண்டு வரப்பட்டது. அது வந்து அக்டோபர் 12 அமைக்கப்பட்டது. இதுல வந்து என்ன, தேசிய மனித உரிமைகள் ஆணையம். It consists of chairman and few other members, 3 from judiciary, 4 from other department. NHRC is responsible for the protection and promotion of human rights India defined by the Act, rights relating to the liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution or embodied in the international covenants. The office is located in New Delhi. இந்த ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. இது ஒரு தன்னாட்சி அட்டானமஸ் பாடின்றது என்னன்னா, இது ஒரு தன்னாட்சி நிறுவனம். அட்டானமஸ்ன்றது தன்னாட்சி நிறுவனம். இதுல அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரையும் ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச உடனடிப்பட உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்க இருக்குன்னா, இதனுடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. இதுல மெயினுடைய குறிக்கோள் என்னன்னா, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி. லிபர்ட்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது தெரியுமா? சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம். டிக்னிட்டின்றது கண்ணியம். இது மூணுத்தையும் மெயினா வச்சுதான் இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நியூ டெல்லியில இருக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஃபங்க்ஷன்ஸ்னா பணிகள். என்ன அவங்களுடைய பணிகள்? டு என்கொயரி இன்டு தி வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் இன் தி பிரிவென்ஷன் ஆஃப் தி சச் வயலேஷன் ஆஃப் எ பப்ளிக் சர்வெண்ட். அதாவது மனித உரிமைகள் வந்து எங்காவது அவங்க மீறல் ஏற்பட்டாலோ இல்ல அலட்சியம் செஞ்சாலோ அவங்க மேல என்ன பண்ணலாம், விசாரணை நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. டு இன்டர்வென் இன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகள் மீறல் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணலாம்னா அதுக்கான ஆக்ஷன் எடுத்து செயல்படுத்தலாம். To undertake and promote research in the field of human rights. மனித உரிமைகளுடைய ஆராய்ச்சிகள் எதனா பண்றதுக்கும் இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. To encourage human rights education among various sections of society. சமூகத்துல பல்வேறு பிரிவினரிடம் இருக்கிற மனித உரிமைய கல்வியை, அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, SC ST caste எல்லாம் படிக்க கூடாது அப்படின்ற ஒரு பிரிவுல இருந்தது இல்லையா, அவங்களாம் உள்ள வரக்கூடாது, கோவிலுக்குள்ள வரக்கூடாது, தண்ணி தொடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான பிரிவினர்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு போராடுறதுக்கு இவங்களுடைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். To encourage the effects of NGOs and institutions working in the field of human rights. இந்த மனித உரிமையில் துறையில பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் தான் NGOன்னு சொல்றது. அரசு சாமானா கவர்மெண்ட்ல இல்லாம ஒரு சில அமைப்புகள், எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா WTO அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்கள், அதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒன்னா நிறைய ஒரு குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க. டிவில எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி குரூப்ஸ், அரசு சாரா அமைப்புகள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருந்து போராடுவாங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் NHRC. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், HSRC. HSRC உடைய ஃபுல் ஃபார்ம் தான் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமைகள் ஆணையம். மாநில மனித உரிமைகள் ஆணையம். இது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்ல இருக்கும். ஸ்டேட்னா தெரியும் இல்லையா, இந்தியா, அந்த மாதிரி ஸ்டேட் லெவல் இருக்கும். Every state in India has a state human rights commission established in accordance with the power conferred on the state under section 21 of the Protection of Human Rights Act.
ஒவ்வொரு இந்தியாலையும் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் இது என்னன்னா எஸ்டாப்ளிஷ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த பவர் கன்ஃபர்ட் ஆன் த ஸ்டேட் அண்டர் 24th ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஒவ்வொரு இந்தியாவிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில உரிமைகளுக்கான ஆணையம் இருக்கும். இது என்ன பிரிவு 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு 1993 கொண்டு வரப்பட்டது. இது என்ன ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், பாதுகாப்பு மற்றும் என்னது ப்ரொடக்ஷன் ப்ரமோஷன் அண்ணா மேம்பாடு பண்றது, இதுதான் முன்னேற்றம் அடைவது, இதுதான் மெயின் குறிக்கோள், ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? மோர் ஓவர் த ப்ரொடக்ஷன் adopted by the commission to conduct its proceedings, the sub motu actions taken on complaints regardless of the sources received and the transparency of the proceedings of the HSRC and strength to its functioning in a state. The office in the human rights is located in Chennai. இது எங்க இருக்கும்னா சென்னையில தான் அதிகப்படியா இருக்கும். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதில் என்னன்னா விசாரணை நடத்துவாங்க. ஏதாவது தப்பு நடந்திருந்தா, ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா, அதே மாதிரி வயலேஷன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணோம் விசாரணை நடத்துவாங்க. இந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை பாருங்க. நான் ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. The HSRC shall inquire into violation of human rights in respect of matters specified in the state and concurrent list. அதாவது HSRCல என்னன்னா ஒருத்தருடைய மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டாலோ அவங்களுடைய அலட்சியம் பண்ணாலோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து செயல்படுத்துவாங்க. Its objectives and duties are the same as NHRC but confined only to the state. It has a chairman and 2 members. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், இதனுடைய குறிக்கோளும் அதே மாதிரி தான் NHRC போல தான் இதுவும் ஸ்டேட் லெவலில் செயல்படுத்தக்கூடியது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது என்னன்னா சேர்மன் அண்ட் 2 members. சேர்மன்னா ஒரு தலைவர், அவரோட சேர்ந்து 2 உறுப்பினர்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் SHRC. It has a power of civil court and can take cognizance of cases is received or in sub motu. அதாவது என்னன்னா நீதிமன்றத்தில் போய் சேர்ந்து, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு லேபர், ஒரு குழந்தைய துன்புறுத்துறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த HSRC மூலமா அவங்க மேல கேஸ் கொடுத்து ஃபைல் பண்ணலாம். இது நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கு தொடுத்து அதன் மூலமா அவங்க மேல கேஸ் பதிவு பண்ணுவாங்க. இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்டட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். யாராவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கூட இந்த உரிமை இது மூலமா வாங்கி தரலாம் HSRC மூலமா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் சைல்டு ரைட்ஸை நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம்.